அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு பதிவுகள் மேலாண்மை. பதிவுகள் மேலாண்மை, பேஜ் நம்பர் 70. பதிவுகள் மேலாண்மை. பதிவுகள்னால் உனக்கு என்னென்னு தெரிஞ்சுட்டு நம்ம 6 வித பதிவுகளை பார்த்தோம். கணக்கு, கடித தொடர்பு, கணக்குத்துறை பதிவுகள் மற்றும் கொள்முதல் விற்பனை பதிவு, பணியாளர் பதிவு, நிர்வாக பதிவுகள், பல வகையான பதிவுகள்னு பார்த்தோம். சரியா? இந்த அத்தனை பதிவுகளையும் பதிவு செய்யக்கூடிய ஒரு வணிக நிகழ்முறை தான் பதிவுகள் மேலாண்மை. பல்வேறு விதமான பதிவுகளை நம்ம நிறுவனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அனைத்து நிறுவனங்களும் பயன்படுத்தக்கூடிய பதிவுகளை வணிக நிகழ்முறையில் பதிவு செய்யக்கூடிய செயல்பாடுகள் பதிவுகள் மேலாண்மைன்னு சொல்லிடலாம். இதை இன்னும் சொல்லப்போனோன்னா, ஒவ்வொரு படிவங்கள் ஃபார்ம் இல்லையா வடிவமைத்து ஃபார்ம்ஸ்லாம் நம்ம உருவாக்கக்கூடிய முறைகள்லாம் பார்த்தோம். அவற்றை தேவைதானா மறு ஆய்வு செய்து கோப்பிடும் நிகழ்வினை துணை பணியாக தழுவக்கூடிய ஒரு செயல்முறை பதிவு மேலாண்மை. மாணவிகளே, உனக்கு புரியும்படியாக நான் என்ன சொல்கிறேன் பாருமா. நிறுவனத்தில் நம்ம பல்வேறு விதமான பதிவுகளை பெற்று பார்த்தோம் இல்லை, 6 விதமான பதிவுகள், ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு பார்த்தோம். அத்தனை பதிவுகளையும் வடிவமைத்து தனித்தனியாக என்ன செய்கிறோம், உருவாக்குறோம். அதுக்கப்புறம் தேவைதானான்னு சொல்லிட்டு மறு ஆய்வு செய்கிறோம். அவ்வாறு செய்யப்பட்ட ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு நகல் வைத்து பதிவுகளை என்ன செய்கிறோம், பாதுகாக்கிறோம். இந்த பாதுகாக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான் நம்மளுடைய கோப்பிடுதல் அப்படின்னு சொல்லலாம். எனவே ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய பதிவுகளை நம்ம உருவாக்குறோம். அதை அந்தந்த துறைகளுக்கு அந்தந்த பதிவு டிபார்ட்மெண்ட்டுக்கு சமர்ப்பிக்கிறோம். தேவைப்படும் போது அவற்றை எடுத்து பயன்படுத்துகிறோம். தேவையில்லாத பொழுது அவற்றை கழிவு செய்கிறோம் இல்லை, காலவாதியான பதிவுகளை நீக்கிடுறோம். இவையை தான் பதிவுகள் மேலாண்மை என அழைக்கப்படுகின்றன. அப்போ இந்த பதிவுகள் மேலாண்மை என்பது ஒரு வணிகத்தினுடைய நிகழ்முறை. ஒவ்வொரு நிறுவனமும் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு பதிவுகளை பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளை அவற்றை கவனிக்கக்கூடிய ஒன்று தான் மேலாண்மைன்னு சொல்கிறோம். பதிவுகளை உருவாக்குறோம், அதை அந்தந்த துறைகளுக்காக சமர்ப்பிக்கிறோம், பயன்படுத்துகிறோம். தேவையில்லாத நீக்கக்கூடிய ஒரு என்ன செய்கிறோன்னு சொன்னால் பதிவுகளோடு தொடர்புடைய ஒரு பணி, அலுவலக பணி தான் என்ன செய்கிறோன்னு சொன்னால் பதிவுகள் மேலாண்மை. அப்போ அந்த பதிவுகளை மேலாண்மை செய்தல் அப்படின்னு சொல்லும்போது பதிவேடுகளை எவ்வாறு பராமரித்து பாதுகாத்து பயன்படுத்துகிறோம் என்பதற்கான நிர்வகிக்கக்கூடிய ஒரு முறை, நிர்வகித்தல், மேற்பார்வை செய்தல், மேலாண்மை பணி பதிவுகள் மேலாண்மை என அழைக்கலாம். மாணவிகளை, இது உனக்கு ஒரு 3 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுக்கு ஜெயின் கே கியூபிள், அதை ஜேகே கியூபிள்னு சொல்லலாம் இனிஷியலோட. இந்த கியூபிள் என்பவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ஒரு வரைவிலக்கணம் கொடுத்துருக்கோம். இந்த வரைவிலக்கணத்தை நீ மனப்பாடமாக கட்டாயமாக படித்தே ஆகணும். ஃபஸ்ட்டில் இந்த பதிவுகள் மேலாண்மைனா என்னன்னு கொடுத்துருப்பாங்க பாரு. பதிவுகளின் வாழ்க்கை சூழலின் உருவாக்கத்திலிருந்து, பதிவுகளின் வாழ்க்கை சூழலில் உருவாக்கத்திலிருந்து முடித்து ஒதுக்கும் வரை. நல்லா தெரிஞ்சுக்க, பதிவுகளை நம்ம என்ன செய்கிறோம்னு சொல்லி பார்த்தோம், உருவாக்குறோம், அதை குறிப்பிட்ட துறைகளுக்கு சமர்ப்பிக்கிறோம், பயன்படுத்துகிறோம். அந்த பயன்பாடு முடிஞ்ச உடனே அதை என்ன செய்கிறோம், கழிக்கிறோம். காலவாதியான தகவல்கள் கழிக்கப்படுகின்றன. இவ்வாறு உருவாக்கத்திலிருந்து அதை காலவாதியான தகவல்களை நீக்கிற வரை, முடித்து ஒதுக்கும் வரை உள்ள நடவடிக்கைகள் வடிவமைத்து கட்டுப்படுத்தக்கூடிய செயல் நிகழ்ச்சி. அதை பாதுகாத்து பராமரித்து ஒதுக்கி கோப்பீடு செய்யக்கூடிய நிகழ்ச்சிகள் தான் பதிவு மேலாண்மை என கியூபிள் அவர்கள் சொல்கிறாங்க. இதை நீ மனப்பாடமாக படிச்சுக்க. சரியா? இப்போ இந்த பதிவு மேலாண்மையினுடைய பணிகள் என்ன அப்படின்னு சொல்லும்போதே ஃபஸ்ட்லேயே சொல்லுவோம், பதிவுகளை உருவாக்குதல். சரியா? பதிவுகளை உருவாக்குதல். இந்த பதிவுகளை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு வணிக நிறுவனமும் புதிய படிவங்கள், புதிய பதிவேடுகளை என்ன பண்ணலான்னு சொன்னால் உருவாக்குவாங்க. அவ்வாறு உருவாக்கும்போது அந்த நிறுவனத்திற்கு அந்த புதிய படிவம் தேவையா, அது நியாயமானதாக இருந்தால் மட்டுமே, தேவையானது அத்தியாவசிய தேவை என்றால் மட்டுமே புதிய படிவங்கள் அல்லது புதிய பதிவுகள் உருவாக்கப்பட வேண்டும். புதிய பதிவுகள் எப்போ உருவாக்கப்படணும், அந்த நிறுவனத்திற்கு கட்டாய தேவை அல்லது நியாயமானது கட்டாயம் இருக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது மட்டுமே அந்த பதிவுகள் அல்லது படிவங்கள் உருவாக்கப்பட வேண்டும். செகண்டாக நம்ம அதை எப்படி சொல்லிக்கலான்னு சொன்னால், படிவங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஒவ்வொரு பில்லு சின்னதாக இருக்கலாம் இல்லையா, அதே நேரத்தில் கொட்டேஷன் பெருசாக இருக்கலாம். அதாவது
அந்த பயன்படுத்தக்கூடிய பதிவுகளும் அதனுடைய வடிவத்திற்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும். எந்த வடிவில் தயாரிக்கப்பட வேண்டும் என்று வடிவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து உருவாக்கப்பட வேண்டும். அடுத்தால பார்த்தேன்னு அந்த ஆவணங்களில் நமக்கு தேவையான அனைத்து முழு விவரங்களும் துல்லியமாகவும் முழுமையாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கணும். பதிவேட சும்மா ஜஸ்ட் பேப்பரை ஒட்டி வைக்கிறது நோ யூஸ் இல்லையா. எனவே பதிவுகளும் அதில் தேவையான அனைத்து விவரங்களும் துல்லியமாகவும் முழுமையாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஃபஸ்ட்டில் சொல்லலாம், அந்த நிறுவனத்திற்கு புதிதாக படிவங்கள் அல்லது பதிவுகள் உருவாக்கப்படுது, அது நிறுவனத்துக்கு கட்டாய தேவையா, அது நியாயமானதாக இருந்தால் மட்டுமே படிவங்கள் உருவாக்குறோம். சரியா. அடுத்து ரெண்டாவது, அதனுடைய வடிவத்திற்கு அதிக கவனம் செலுத்தி குறிப்பிட்ட வகை பதிவுகளில் அந்த கவனம் செலுத்தி தயாரிக்கிறோம். அடுத்து மூணாவது பார்த்துன்னு சொன்னால், அந்த படிவங்களில் நமக்கு தேவையான அனைத்து விவரங்களும் துல்லியமாக முழுமையாக பதியப்பட்டிருக்காங்கிறத நம்ம என்ன பார்த்து கொள்ள வேண்டும். இதான் என்னென்னா பதிவுகளை உருவாக்குதல். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டை பார்த்தேன்னு சொன்னால், பதிவுகளை சேமித்தல் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோமா. பாரு, பதிவுகளை சேமித்தல் அப்படின்னு சொல்லும்போது, சேமித்தல்னால எதிர்காலத்திற்கு தேவைப்படும் பொழுது நம்ம எடுத்து பயன்படுத்தக்கூடிய வகையில் பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. அப்போது அவர் சேகரித்து வைக்கும் பொழுது நம்ம பதிவுகளுடைய வகைகள் 6 படித்தோம். இந்த 6 தலைப்பின் கீழும் அவை தனித்தனியாக பிரித்தொதுக்கின்னு கொடுத்துருக்கோம். பிரித்தொதுக்கினா வகைப்படுத்தி எந்தெந்த தொடர்பு, கடித தொடர்புடையதா அல்லது கணக்கு துறையோடையதா, கொள்முதலோடையா, விற்பனையோடான்னு சொல்லிட்டு அவற்றை சரியாக பிரித்தெடுத்து அவற்றை என்ன செய்யணும்னு சொன்னால் பதிவேடுகளில் நம்ம பாதுகாத்து வைக்கப்பட வேண்டும். இந்த பாதுகாத்து வைக்கக்கூடிய செயல் ஏன் செய்ய வேண்டும்? பேரிடர்கள், திடீர்னு மழை வந்துடலாம், கரையான் பிடிச்சிடலாம், அதெல்லாம் அழிஞ்சு போயிட்டுனா எதிர்காலத்தில் நமக்கு படிவங்களுடைய பயன்பாடு இல்லாமல் போயிடும் இல்லையா. எனவே அந்த பேரிடர்களிலிருந்து பாதுகாக்கும் வண்ணம் அந்த பதிவுகள் அனைத்தும் ஒழுங்காக பாதுகாத்து பராமரிக்கப்பட வேண்டும். இதுதான் பதிவுகளை சேமித்தல் சொல்கிறோம். அடுத்து பாருமா, பதிவுகளை திரும்ப அறிதல் கொடுத்துருக்கோம். பதிவுகளை திரும்ப அறிதல். இந்த பதிவுகளை திரும்ப அறிதல்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த நடைமுறையில் நிறுவனம் செயல்பட்டு கொண்டு இருக்கும் பொழுதே நமக்கு என்ன சொன்னால் பழைய பதிவுகள் நமக்கு தேவைப்படும். அப்போ இந்த தேவைப்படக்கூடிய நேரத்தில் பதிவுகள் சரியான நேரத்தில் என்ன சொல்லலாம் பெற்று அவற்றை என்ன சொல்லலாம்னா ஒப்பிட்டு பார்த்து நிறுவனத்திற்கு தேவையான கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்காக பதிவேடுகள் மீண்டும் என்ன சொன்னால் சேமித்து வைக்கப்பட்டதிலிருந்து நாம் பெறப்படுகிறது. இப்போ பதிவுகளுடைய உருவாக்கத்தை பொறுத்து தான் பதிவுகளுடைய பயன்பாடு இருக்கும். அதாவது இப்போ சப்போஸ் முழு விவரமும் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான துல்லியமான தகவல் இல்லாத பட்சத்தில் அதை பாதுகாத்து வைத்து நோ யூஸ் இல்லையா. எனவே துல்லியமான விவரமானங்கள் முழுமையாக பெற்றிருக்குமே யானையின், அதாவது பதிவேடுகள் சரியான முறையில் சூட்டபுளாக நம்ம உருவாக்கியிருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பதிவேடுகளுடைய பயன்பாடு நமக்கு அதிக அளவு கிடைக்கும். நடைமுறையில் நமக்கு தேவைப்படும் பொழுது எடுத்து அதன் கருத்துக்களை, செய்திகளை, விவரங்களை அறிந்து கொள்வதற்கு பதிவுகள் நம்ம என்ன செய்யணும் திரும்ப பெறப்படுகிறது. 4வது பாயிண்ட், பதிவுகளை கழிவு செய்தல் கொடுத்துருக்கோம். பதிவுகளை கழிவு செய்தலாம் நீக்குதல், அதாவது காலவாதியான படிவங்கள் என்ன செய்யணும் உடனுக்குடன் நீக்கப்பட வேண்டும். ஏன் அப்படின்னா ப்ரெசண்டாக இந்த சூழ்நிலையில் என்னென்ன படிவங்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான பதிவுகளை மட்டும் பாதுகாத்து வைத்துவிட்டு காலவாதியான அல்லது தேவையற்ற தகவல்களை உடனுக்குடன் என்ன செய்யணும் அகற்றப்பட வேண்டும். அவ்வாறு அகற்றதுனால நமக்கு என்ன செய்யணும் நம்மளுடைய செயல்பாடு, தேடுறடைய செயல்பாடு காலம் குறையலாம், அடுத்தால இடம் குறைவாக இருக்கலாம், பல்வேறு விதமான பணிகளும் நமக்கு எளிதாக்கப்படலாம் இல்லையா. எனவே பதிவு மேலாண்மை அப்படின்னாலே உருவாக்குறோம், அந்த பதிவுகளை சமர்ப்பிக்கிறோம், தேவையற்றதை நீக்கிறோம். இதுதான் சொல்கிறாரு. பதிவேடுகள் உருவாக்கத்திலிருந்து முடித்து ஒதுக்கும் வரை உள்ள நடவடிக்கையினுடைய செயல்பாடுகளுடைய நிகழ்ச்சி தான் பதிவு மேலாண்மைன்னு சொல்கிறாரு கியூபில் என்பவர். அதனுடைய பணிகள் பதிவுகளை உருவாக்கும்போது தேவை நியாயமாக இருந்தால் மட்டும்தான் புதிய படிவம் உருவாக்கணும். அதற்கு வடிவமைக்கிறதுக்கு அதிக கவனம் செலுத்தணும். எல்லா விவரமும் இருக்கான்னு பார்க்குறோம். அதுக்கு பதிவுகளை சேமித்து வைக்கிறோம். ஒவ்வொரு துறை வாரியாக என்னென்ன குறைன்னு சொல்லிட்டு பிரித்தொதுக்கி அவற்றை என்ன செய்யணும் பேரிடர்களிலிருந்து பாதுகாக்கணும், அவற்றை பாதுகாத்து வைக்கணும், சேமித்து வைக்கிறோம். அவருக்கு தேவைப்படும் பொழுது அவற்றை எதிர்காலத்தில் அல்லது நடைமுறையில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் சரியாக இருந்துன்னு சொன்னால் அதை நம்ம பெற்று அவற்றை ஒப்பிட்டு பார்த்து நமக்கு சில கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்காக அவை என்ன செய்யப்படும்னா திரும்ப அறிகிறோம்.
அது திரும்ப அறியனால முக்கியமான கருத்து, உருவாக்கும் பொழுது சரியான முறையில் உருவாக்கியிருந்தால் தான் அதனுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கும். பதிவுகளை கழிவு செய்யும்போது தற்சமயம் இப்பொழுது நடைமுறையில் என்ன பதிவுகள் தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு காலாவதியான பதிவுகளை உடனுக்குடன் நினச்சேன்னா நீக்கணும். அவர் நீக்கிறனால நமக்கு பதிவுகளை சேமித்து வைப்பதற்கு கால அடிப்படையின் தேவை அடிப்படையின்படி நமக்கு என்னச்சேன்னா இடம் மிச்சமாகலாம், பதிவேடுகளை பராமரிக்கக்கூடிய பணிச்சுமைகளும் என்னச்செல்லாம் குறைவாக இருக்கலாம். பதிவு மேலாண்மைனா என்ன, அவற்றின் பணிகள் யாவை, 5 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே.